இவங்க 2 பேருக்கும் ஹோம்வொர்க் சொல்லி தரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறேங்க. டெய்லிக்கும் நானு டெய்லி ஈவினிங் இவங்களுக்கு நான் வந்து ஹோம்வொர்க் சொல்லி கொடுப்பேன். அதுலேயும் எங்கள் லோகித் இருக்கான் பாருங்க, அவன் தான் ஹைலைட்டு. அவனுக்கு வந்து ஹோம்வொர்க் 2 லைன் 4 லைன் தானே கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு லெட்டரும் எழுதிட்டு அம்மா கரெக்டான்னு கேட்பான். ஒரு லெட்டருக்கும் டெய்லிக்கும் எப்படி நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியும்? சப்போஸ் அவன் தப்பா எழுதி அது நம்ம தப்புன்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு உட்காந்துட்டு ஒப்பேரி வைப்பாங்க. எதுக்கு நீ தப்புன்னு சொன்ன, எதுக்கு நீ அதை அழைச்ச அப்படின்னு கேட்பான். அவன் தப்பாவே எழுதினாலும் அதை வந்து நம்ம கரெக்டுன்னு சொல்லணும்னு அவன் நினைக்கிறான். அதை எப்படி சொல்ல முடியும்? ஸ்கூலுக்கு வந்து அவனை அழைச்சிட்டு வரது போகக்குள்ள மிஸ் வந்து டெய்லிக்கும் சொல்றாங்க, அவனை வந்து கரெக்டாக எழுத வைங்க, கையை பிடிச்சி எழுத சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் கையை பிடிச்சி எழுதாம தான் எழுதிட்டு இருக்கான். இருந்தாலும் தப்பா எழுதுறப்பான்னு சொன்னா அதை அவனால ஏற்றுக்க முடியல. அதுவும் லைன் டச் பண்ணி எழுத சொல்லுங்கன்றாங்க. அதை அவன்கிட்ட சொன்னா அதையும் கேட்க மாட்டான். இவன் தாங்க எங்களை பாடாப்படுத்துறான். கொடுக்குற ஹோம்ஒர்க்கே இவனுக்கு கம்மி தான். ஆனால் இவனும் உட்காந்துட்டு விடிய எழுதுவான், விடிய பாடாப்படுத்துவான். அழுவ ஆரம்பிச்சானா 1/2 மணி நேரம் நிறுத்த மாட்டான். இந்த நீலா என்ன பண்ணுவான்னா, ஒரு கொஸ்டினை கொடுத்து படிச்சுட்டு எழுதுனா அந்த சிட்டி ரூபா மாரி அப்படியே நோட் எடுத்து ஸ்கேன் பண்ணுவா, புக் எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு படிச்சிட்டமா அப்படின்னு சொல்லுவா. ஆனால் வந்து எழுத போகும்போது பார்த்தா நான் மறந்துட்டமா அப்படின்னு சொல்லி திருப்பி நான் படிச்சு எழுதுறேன்னு சொல்லி கேட்பா. அது ஒரு மென்டல் ப்ரெஷராக இருக்கும். இதனால தான் அவங்க அப்பா வந்து இவங்களுக்கு ஹோம்ஒர்க்கே சொல்லி தர மாட்டாங்க. அம்மாட்ட போய் கேளுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சுப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஹோம்ஒர்க் சொல்லி தரதுக்குள்ளே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட மாட்டேங்குது. டெய்லி இப்படி தாங்க போகுது என் நிலமை. மாறிங்க 2 பேரும் பிரியாணி கேட்டாங்க. அதுவும் சிக்கன் பிரியாணி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது கேட்டாங்க. அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால மதியம் எடுத்துட்டு வந்து சமைச்சு வை, சாயந்தரம் வந்து சாப்பிடுங்க பிள்ளைங்கன்னு சொல்லிதாங்க. அதுவும் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து கொடுத்தாங்களா, பயமா இருந்துச்சு. பொலன்னு வராது, எப்படியும் ஒட்டி மேகி மாரி ஆக்கிடுவானோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த தடவை கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. ஈவினிங் வந்து நிலா தான் சாப்பிட்டா, அவன் தொட்டே பார்க்கல. பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யறதை விட வீட்டில் இருக்க அரிசியை வச்சு பிரியாணி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கிற மாரி எனக்கு தோணும்.